ஹலோ மக்களே, நான் தான் ஆல்ட்டு பேசுகிறேன். பிஎம்பிஎஸோட ரவுண்டு 3 முடிஞ்சிச்சு. வெறித்தனமான கேம் பிளே வந்து தமிழ் டீம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி இருக்க போகிறேன்னா, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரவுண்டு 4க்கு குவாலிஃபை ஆனாங்க, ரவுண்டு 4 எப்போ நடக்க போகுது, அதை பற்றியான டிஸ்கஷன் தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, நான் தான் ஆல்ட்டு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து பிஎம்பிஎஸ் வந்து போயிட்டுருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கேம் பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சஸும் ஓவர். இந்த ரவுண்டு 4ல் வந்து யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இனி வர ஸ்லாட்டு. ஆமாங்க, ஆமாம் ஆல்ரெடி என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆல்ரெடி ஈச் அண்ட் எவரிலேருந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்ன நடக்க போகுதுன்னா, இது வரைக்கும் நடந்த எல்லாமே வந்து ஓவர். ரவுண்டு 4ல் எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி ஆட போகிறாங்க, எந்தெந்த டீம் எப்படி ஆட போகிறாங்க, எந்த டீம்லாம் எப்படி ஆட போகிறாங்க, அவங்க தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் போகிறாங்களா, இல்லைனா செமிஃபைனல்ஸ் போகிறாங்களா, இல்லைனா சர்வேல் ஸ்டேஜ் போகிறாங்களா, அதை பற்றி ரவுண்டு 4 விளையாட வச்சு தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்டு 3ல் யார் என்னென்ன எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, எந்தெந்த பொசிஷன் முடிச்சிருக்கான்னு பார்த்துடலாம். மக்களே, குரூப் ஏ பார்க்கலாம். குரூப் ஏல யார் எந்தெந்த பொசிஷன் முடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்க, ரெவனன்ட் எக்ஸ்பார்க் வந்து செகண்ட் பொசிஷன், நெபுலா வந்து தேர்டு, ஓஜி வந்து 4th. இல்லை தமிழ் டீமான டீம் தமிழர்ஸ் வந்து 6th பொசிஷன் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்ட் ஈஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th பொசிஷன் முடிச்சிருக்காங்க. இதில் வந்து குரூப் ஏல பாட்டம் 4 இருக்காங்கல்ல, யாருன்னா இது ஜென்செக்ஸ் ஸ்போர்ட்ஸ், ஆர்இஜி, டபிள்யூ, அதாவது ஒயிட் வாக்கர்ஸ், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் 4 முடிச்சனால இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ரவுண்டு 3ல முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ரவுண்டு 4க்கு வந்து குரூப் பிக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் டாப் 4 முடிச்சிருக்காங்கன்னா, காடல், வின்கார்ட், 8-bit, 4TR, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பியில் வந்து டாப் 4 முடிச்சிருக்காங்க. இவங்களாம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா குரூப் ஏக்கு போயிடுவாங்க. குரூப் ஏல பாட்டம் 4 வந்து எல்லாம் எங்கே போகிறாங்கன்னா குரூப் பிக்கு போயிடுவாங்க. அதுமாரி குரூப் பியோட பாட்டம் 4 யாரை முடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா K9, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் 4 முடிச்சிருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சிக்கு போயிடுவாங்க. அதுமாரி குரூப் சியோட டாப் 4 யாரை முடிச்சிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் டீமான ஏபிசட் வந்து முடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து எம்ஏடி, ஆர்சி, இவங்களாம் வந்து டாப் 4 முடிச்சிருக்காங்க. இவங்களாம் வந்து குரூப் பிக்கு போயிடுவாங்க. குரூப் பியோட பாட்டம் 4 வந்து குரூப் சிக்கு வந்துடுவாங்க. இதுக்கு வந்து இங்கே குரூப் சியோட பாட்டம் 4 வந்து பார்த்தீங்கன்னா லிக்கிதா ஸ்போர்ட்ஸ், ஃபீனிக்ஸ், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு போயிடுவாங்க. குரூப் டியோட பாயிண்ட்ஸ் டேபிள் நான் காட்டுறேன். குரூப் டியோட டாப் 4 யார் முடிச்சாங்கன்னா விஎஸ்சி, டிசி, இஎஸ்சி, இவங்களாம் வந்து டாப் 4 முடிச்சிருக்காங்க. இல்லை பாட்டம் 4லாம் கிடையாது, மொத்தம் 4 குரூப் தான். இவங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டாப் 4 வந்து குரூப் சிக்கு போயிடுவாங்க. குரூப் சியோட பாட்டம் 4 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி வந்துடுவாங்க. இதுதான் ஃபைனலான வந்து முடிஞ்சது. இதில் வந்து என்ன நடக்க போகுது ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அழைச்சிடுங்க, கோட்டாலி மறுபடியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, அதுமாரி சொல்கிற மாரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது இந்த 4th ரவுண்டில் நடக்கிறத வச்சு தான் உங்களுடைய பிஎம்பிஎஸோட ஒரு ஃபைனல் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கே வந்து ஒரு நிலைநாட்டக்கூடியதாக இருக்க போகுது. ஆமாம் கைஸ், இப்போ நடக்க போதா இனி வந்து ரவுண்டு 4 எப்போ நடக்க போகுது ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற 28 to 31 வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 4 நடக்க போகுது. சேம் ஃபார்மேட், ஒரு குரூப்புக்கும் 6 மேட்ச் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா விளாண்டு குரூப் ஏக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, குரூப் ஏல வந்து டாப் 8 வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனலுக்கு போய் உட்காந்துடலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், அதுக்காக தான் இவ்வளோ ரவுண்ட் வச்சாங்க. இதுக்கு மேலே அந்த எதுவுமே கஷ்டம் கிடையாது. நீங்கள் இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா குரூப் ஏல இருந்தீங்கன்னா டாப் 8 இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல்ஸ் போயிடலாம். அதேமாரி குரூப் ஏல பாட்டம் 8ம் குரூப் பியில் டாப் 8ம் இருக்கல, அவங்களாம் எங்கே போக போகிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இது செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஆமாம் கைஸ், நீங்கள் கேட்ட ரைட் தான், ஸ்ட்ரெயிட்டாக செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா குரூப் பியோட பாட்டம் 8ம், அதுக்கப்புறம் குரூப் சி, அப்புறம் வந்து குரூப் டியோட டாப் 8, இவங்களாம் எங்கே போக போகிறாங்கன்னா சர்வைவல் ஸ்டேஜ். ஆமாம் கைஸ், நீங்கள் கேட்ட ரைட் தான். இதுதான் வந்து பிஎம்பிஎஸோட ரவுண்டு ஃபார்மேட்டு. டாப் 8 வந்து ஏல இருக்கவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல்ஸு, அதுக்கு கீழே பாட்டமும் குரூப் பியில் வந்து டாப்பும் செமிஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டீம்ஸ் வந்து சர்வைவல் ஸ்டேஜ். அப்புறம் குரூப் டியோட பாட்டம் 8 என்ன பண்ண போகிறாங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎம்பிஎஸ் விட்டு எலிமினேட்டட். ஆமாம் கைஸ், நீ கேட்டது ரைட்டு தான்.
பிஎம்பிஎஸ் விட்டு எலிமிட் ஆகிடுவாங்க. ரவுண்டு 4 தான் கணக்கு. நீங்கள் இதில் எப்படி விளாட்றீங்களா அதை பொறுத்து தான் நீங்கள் பிஎம்பிஎஸோட உங்களுடைய எந்தெந்த பொசிஷனில் வரீங்கன்ட்டு உங்களுடைய இது நிலைநாட்ட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தமிழ் டீம் வந்து குரூப் ஏல ஆடுறாங்க. பார்ப்போம் டாப் 8ல் முடிச்சு டிடியும் பெல்ட்டும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல்ஸுக்கு போவாங்களான்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். இதை பற்றி பிஎம்பிஎஸோட ஃபுல் ஃபார்மேட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. எந்தெந்த ஸ்டேஜில் எப்போ எந்தெந்த டீம் விளையாட போகிறாங்கன்ட்டு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணால் சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுமாரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ண ஃபாலோ தட்டிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் வீடியோவோட வரேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நம்மளுடைய இந்தியாவை ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் நேஷனல் கப் வந்து ரோஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான வீடியோவும் போட்டாச்சு. அதோட வீடியோவும் நம்ம செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே கைஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் லால்ட். பீஸ் அவுட்.